தலைநகர் டெல்லியில் காற்று மாசு பிரச்சினை மேலும் தீவிரமடைந்துள்ளது. அங்கு தற்போது நிலவும் சூழல் குறித்து விரிவான தகவல்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, காற்று மாசு பிரச்சினைக்கு முடிவு கட்ட மத்திய மாநில அரசுகள் சார்பில் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு? ரத்திகா, தீபாவளி முடிந்து ஒரு வாரம் ஆகியிருந்த போதிலும் இன்னும் சுற்றுச்சூழல் மாசு குறையவே இல்லை. காற்று மாசுபடுவது இன்னும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. டெல்லி முழுவதும் புகை மண்டலம் போல இருக்கிறது. இப்போது நமது செய்தி ஒளிப்பதிவாளர் உங்களுக்கு காட்டுவார். எந்த அளவுக்கு புகை மண்டலம் நண்பகல் நேரத்தில் கூட இருட்டு போல தெரிகிறது என்பதை காட்டுவார். அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது. இதன் காரணமாக மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே இன்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது அமைச்சரவை கூட்டத்தை அவசர நிலை கூட்டமாக, அதாவது எமர்ஜென்சி கூட்டமாக கூட்டினார். அந்த கூட்டத்திலே டெல்லியில் உள்ள பள்ளிகளுக்கு 3 நாள் விடுமுறை என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை தவிர கட்டுமான பணிகளுக்கு 5 நாட்கள் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 நாள் தடைக்கு பிறகும் கட்டுமான பணிகளை அனுமதிக்க வேண்டுமா என்பதை பற்றி யோசித்தே பின்னர் டெல்லி அரசு முடிவெடுக்கும். இதை தவிர டெல்லியில் உள்ள பதர்பூர் என்ற இடத்தில் உள்ள மின்சார உற்பத்தி ஆலை மூடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இங்கிருந்து வெளியாகும் சாம்பல் காரணமாகவும் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது. இதை தவிர தெருக்களை பெரிய வேக்யூம் கிளீனர்கள் மூலமாக சுத்தம் செய்வது பற்றி திட்டம் தற்போது தயாராகி கொண்டிருக்கிறது. இதை தவிர சாலைகளிலே தண்ணீரை தெளித்து சுற்றுச்சூழல் மாசை கட்டுப்படுத்தலாம். அதை தவிர தேவைப்பட்டால் செயற்கை மழை உருவாக்கி கூட சுற்றுச்சூழலை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு விஷயங்கள் இன்று விவாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொன்றாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிகிறது. டெல்லி அரசு எடுத்திருக்கும் இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து மத்திய அரசு அடுத்த கட்டமாக நாளை டெல்லி மற்றும் அண்டை மாநிலங்களின் சுற்றுச்சூழல் அமைச்சர்களின் கூட்டத்தை கூட்டியிருக்கிறது. இந்த கூட்டத்திலே சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் டெல்லி காற்று மாசுபடுவது, டெல்லிக்கு அருகில் உள்ள பகுதிகளில் காற்று மாசுபடுவதற்கு காரணம் என்ன என்பதை விரிவாக ஆலோசித்து முடிவுகள் எடுப்பார்கள் என தெரிகிறது. டெல்லிக்கு அருகில் உள்ள உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களிலே விவசாய கழிவுகள் எரிக்கப்படுவது, குப்பைகள் எரிக்கப்படுவது, கட்டுமான பணிகளை சரியாக மேற்கொள்ளாததுதான் இந்த சுற்றுச்சூழல் மாசுக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. இதை தவிர தொழிற்சாலைகளிலிருந்து வெளியாகும் நச்சுக்காற்று மற்றும் டெல்லியில் உள்ள சாலைகளை சுத்தம் செய்யும் போது எழும் தூசி ஆகியவை கூட இதற்கு கூடுதல் தாக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். இதையெல்லாம் தடுக்க அடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பது குறித்து நாளை மத்திய அரசு ஆலோசனை நடத்த இருக்கிறது. ரத்திகா, கணபதி, பொதுவாக அங்கே மாசு அளவு எவ்வளவு இருக்கு, தற்போது எவ்வளவு இருக்கணும், அதை பற்றி ஏதாவது தகவல்கள் சொல்லுங்க. கடந்த 17 வருடங்களில் இல்லாத அளவுக்கு மாசு அளவு அதிகரித்திருக்கிறது. 20 வருடங்களுக்கு முன்பாக இதே போல அதிகமாக சுற்றுச்சூழல் மாசுபட்ட போது, காற்று பாதிக்கப்பட்ட போது டெல்லியில் உள்ள டீசல் வெஹிக்கிளை, அதாவது டீசலால் இயங்கும் கார்கள், பஸ்கள் போன்றவற்றை முழுவதுமாக உச்சநீதிமன்ற உத்தரவு மூலமாக தடை செய்யப்பட்டது. அதன் பிறகு டெல்லியில் ஓடும் பஸ்கள் மற்றும் போக்குவரத்து சாதனங்கள் அனைத்துமே சிஎன்ஜிக்கு மாற்றப்பட வேண்டும் என்று படிப்படியாக முடிவெடுக்கப்பட்டு டாக்ஸிகள், ஆட்டோக்கள் போன்றவை சிஎன்ஜிக்கு மாற்றப்பட்டன. ஆனாலும் அண்டை மாநிலங்களில் இன்னும் டீசல் மூலமாக இயங்கும் வாகனங்கள் டெல்லிக்கு வந்து போய் கொண்டிருக்கின்றன. டெல்லியில் கூட சமீபத்திலே உச்சநீதிமன்றம் மூலமாக டீசல் வாகனங்கள் தடை செய்யப்பட்டது உங்களுக்கு நினைவிருக்கலாம். ஆனால் அந்த தடை தற்போது தளர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லா விதமான நடவடிக்கைகளையும் உடனடியாக எடுக்க வேண்டும் என்று டெல்லி அரசு விரும்புகிறது. எந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் மாசு இருந்தால் பொதுமக்கள் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியுடன் இருக்கிறார்களோ அதை விட பல மடங்கு, அதாவது 15-20 மடங்கு அதிகமாக இருக்கிறது பல்வேறு இடங்களில் என்று சொல்லப்படுகிறது. தினந்தோறும் இது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ரத்திகா, கணபதி, டெல்லியை பொறுத்தவரை இதுக்கு முன்னர் இது போன்ற காற்று மாசுபாடு ஏற்பட்டிருக்கிறதா? அதை நிவர்த்தி செய்ய என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்போது? நிச்சயமாக பொதுமக்கள் இதன் காரணமாக பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதால் பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒன்று, முகமூடிகளை அணிவது,
பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு முகமூடிகளை அணிவிப்பது ஆகும். இதற்கு காரணம் என்னவென்றால் காலை நேரங்களில் தான் காற்று மாசு மிகவும் அதிகமாக இருக்கிறது என்பது வல்லுநர்களின் கருத்து. ஆகவே காலை நேரத்திலே பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக இது மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதை தவிர இன்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலே பொதுமக்கள் முடிந்தவரை வெளியே செல்லாமல் தங்களுடைய வீடுகளில் இருந்தே வேலைகளை கவனிக்க முடிந்தால் அப்படி செய்வது சரியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே போக்குவரத்து வாகனங்களை எந்த அளவுக்கு குறைப்பது, கார் பூலிங் மூலமாக வாகனங்கள் மூலமாக காற்று மாசுபடுவதை தடுப்பது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க மக்கள் முயற்சித்து வருகிறார்கள். இதை தவிர குப்பைகளை கொளுத்துவது, தீபாவளி சமயத்திலே பட்டாசுகளை வெடிப்பது ஆகியவற்றை கூட குறைத்திருக்கிறார்கள். ஆகவே பொதுமக்கள் தாங்களாகவே இது போன்ற நடவடிக்கைகளை எடுக்கும் நேரத்திலே அரசு இன்னும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதன் மூலமாக தான் பெருமளவிலே மாசு கட்டுப்படும் என தெரிகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் பெருமளவுக்கு அவதியுற்றிருக்கிறார்கள். மூச்சு திணறல், ஆஸ்துமா, கண் எரிச்சல், தொண்டை எரிச்சல் போன்ற பல்வேறு வியாதிகளுடன் தங்களுடைய மருத்துவமனைகளுக்கு சென்று அங்கே மருத்துவர்களை அணுகி இதற்கான சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த அளவுக்கு பல்வேறு மருத்துவமனைகளிலே இது போன்ற புகார்கள் அதிகமாக இருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கிறது. இதை தவிர விசிபிலிட்டி என்பதே குறைந்து விட்டது. அதாவது நீங்கள் எவ்வளவு தூரம் சாதாரணமாக பார்க்க முடியுமோ அதுவே குறைந்து விட்டது. ஏனென்றால் இந்த காற்று மண்டலம் தூசு காரணமாக, காற்று மாசு காரணமாக விமான நிலையம் போன்ற இடங்களிலே சரியான பார்வை கூட செய்ய முடியாமல் போகிறது. குளிர் அதிகமாக இது இன்னும் அதிகரிக்கும் என்ற பயம் மக்களிடையே அதிகமாக இருக்கிறது. ரத்திகா.